ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ஸோ பிக் பாஸ் சீசன் 9 தமிழில் ஸ்டார்ட் ஆக போகுது. இனிமே நமக்கு கண்டென்ட்டுக்கு பஞ்சமே கிடையாது. அந்த அளவுக்கு கண்டென்ட்டை வாரி வாரி வழங்குறதுக்கு, உனக்கு கண்டென்ட் வேணுமா இந்த வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி வாரி வாரி வழங்குறதுக்கு கண்டென்ட்டாக கொடுத்து தள்ள போகிறாங்க. அப்படின்னா நினைக்கிறீங்க? நான் அப்படி நினைக்கவே இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த சீசனில் அப்படி தான் இருந்துச்சு. அதே மாதிரி இவங்க என்ன கண்டென்ட் கொடுத்து தள்ளிடுவாங்கன்னு பிக் பாஸ் ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி நம்ம சொல்ல வேண்டியதில்லை. பட் பிக் பாஸ் ஆரம்பித்தாலே நமக்கு கண்டென்ட்டுக்கு பஞ்சமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. அதில் என்னென்னலாம் சில விஷயங்கள் நடக்குது, சில சரியாகவும் எடுத்திருப்பாங்க, சில தப்பாகவும் டிசிஷன் எடுப்பானுங்க. ஸோ இவங்க பண்ணுறதை வச்சு நம்ம நிறைய ஒரு கண்டென்ட்டாக நிறைய க்ரியேட் பண்ணலாம். அப்படி கிரியேட் பண்ணுறதுக்கு யார் உள்ளே வர போகிறாங்கன்னு இப்போ வரைக்குமே அரச பொசலாக கொஞ்சம் தெரியுது. ஆனால் கன்ஃபார்மாக இவன் தானா அப்படின்றது யாருக்குமே தெரியலை. ஆனால் அதாவது ஃபைனல் இவங்க தான் வர போகிறாங்க, இல்லைன்னா கன்ஃபார்ம் ஆயிருச்சு அப்படி இப்படின்னு ஒரு நாளைக்கு 10 வீடியோவுக்கு மேலே போட்டுக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கெல்லாம் அந்த சோர்ஸ் எங்கேருந்துடா கிடைக்குதுன்னு கேட்டால் சோர்ஸை சொல்லிச்சு. எப்படியா சோர்ஸ் எங்களுக்கு சொல்லிச்சுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த சோர்ஸை தான் தேடிக்கிட்டு இருக்கேன். எவன் தான் அந்த சோர்ஸ்ன்னு தெரியலை. அது மட்டும் இல்லாமல் ஏதோ இவங்க அந்த வீட்டுக்குள்ளே உட்காந்து அந்த 100 கேமரான்னு சொல்லுவாங்களே, இவங்க 101வது கேமராவை உட்காந்து அந்த வீட்டில் என்ன நடக்குதுன்னு சொல்லி எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு இருப்பானுங்க. இன்னும் அந்த இது போடவே இல்லையடா, உங்களுக்கு எப்படா தெரிஞ்சிச்சு அப்படின்னு கேட்டால் சோர்ஸ் சொல்லிச்சு. இருக்குடா அந்த சோர்ஸுக்கு அப்படின்ற மாதிரி தான் நமக்கு இருக்குது. சரி, எப்படியோ பிக் பாஸ் சீசன் 9 ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரோமோ ஒன்று வந்துருச்சு. ஸோ அதுக்கு நம்ம வீடியோ போடல. ஸோ செகண்ட் ப்ரோமோ ஒன்று வந்திருக்கு. இதில் ஏற்கனவே விஜய் சேதுபதி, ஸோ இந்த வருஷமும் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி தான். எனக்கு தெரிஞ்சு கமல் சார் இனிமேல் வருவாரான்றது ரொம்ப சந்தேகம் தான். ஏன்னா அவருக்கு ஒரு போஸ்டிங் கொடுத்து அனுப்பி விட்டாங்க. ஸோ அவர் வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. இனிமேல் விஜய் சேதுபதி தான் பிக் பாஸுக்கு. சரி, இனி இவரை வச்சு தான் ஓட்டணும்னு இருந்தா வேணானா சொல்ல போகிறோம். சரி ஓட்டுங்க. ஸோ இப்போ 2வது வந்த ப்ரோமோவில் நமக்கு என்னென்னலாம் காட்டியிருக்காங்க, அதில் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்றத நம்ம ஒரு சின்னதாக ஒரு டீட்டெயிலிங்காகவே போயிடுவோமே. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம விஜய் சேதுபதி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஷாப்பிங் மால் மாதிரி இருக்குது. மேலே பிக் மார்க்குன்னு சொல்லி எழுதியிருக்காங்க. ஸோ அந்த இதிலேருந்து வெளியே வந்துக்கிட்டு இருக்காப்புல. வெளியே வரும்போது ஆப்வியஸ்லி இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு இன்னும் பெரிய மாலோ இல்லை துணிமணி வாங்குகிற இடமோ, சரி நம்ம அந்த மாதிரி போய் ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்கினோம்னா வெளியே வரும்போது நமக்கு அந்த பே பண்ணதுக்கு அந்த ஸ்லிப்பு இது கொடுப்பாங்க. ஸோ அதை வாங்கிட்டு வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா இதுக்குன்னே ஒரு தனியாக ஒரு ஆளை செட் பண்ணி வச்சுருப்பாங்க. யாருன்னா வாட்ச்மேன்லேயே ஒருத்தவங்க வச்சுருப்பாங்க. இவர் என்னடானா நம்ம வீட்டில் ஃபைலுக்குள்ளே பைண்ட் பண்ணுறதுக்காக நம்ம அந்த பஞ்ச் பண்ணுவோம் பார்த்தீங்களா, 2 பக்கமும் ஓட்ட விழுகிற மாதிரி கரெக்டாக அந்த நடுவில் பஞ்ச் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி இவர் சிங்கிள் பஞ்சை கையில் வச்சுக்கிட்டு இருப்பாப்புல. வச்சு ஏதோ விண்வெளிக்கு போகிற நாசா வீரர்கள் கையெழுத்து போட்டு போவாங்களே, அந்த மாதிரி இவர் ஒரு கையெழுத்தை போட்டுக்கிட்டு இருப்பாப்புல. எதுலன்னா அந்த பஞ்சை மிஸ்ஸிங்கில். எதையாது எதுக்கிட்ட சரி இது எதுக்காக வைப்பாங்க அப்படின்னா, ஓகே இவங்க உள்ளேருந்து வெளியே வந்துட்டாங்க, வரும்போது இந்த ஸ்லிப்பு வந்துருச்சு. மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உள்ளேருந்து வெளியே வரும்போது பே பண்ணதுக்கு தான் அந்த ஸ்லிப்பு கொடுப்பாங்க. ஸோ இதே மாதிரி தான் நம்ம விஜய் சேதுபதி உள்ளேருந்து வெளியே வராரு. வாட்ச்மேன் நிப்பாட்டி, சார் உங்களோட அந்த ஸ்லிப்பை கொடுங்க அப்படின்னு சொல்லி இவர் அந்த மாதிரி ஒரு பஞ்ச் பண்ணி வைக்கிறாரு. இதுக்கு நம்ம விஜய் சேதுபதி, ஏன்பா இது எதுக்கு நீ பண்ணுற அப்படின்னு சார், இல்லை சார் உள்ளே பண்ண சொன்னாங்க அதனால தான் நான் பண்ணுறேன் அப்படின்னு. உள்ளே எதுக்கு பண்ண சொல்கிறாங்க தெரியல சார். அதுக்கு நம்ம விஜய் சேதுபதி, எனக்கு இந்த ப்ரோமோவில் ஒன்றுமே புரியலை அப்படின்றத ஃபஸ்ட்டு இந்த செகண்ட்லேயே ஒரு ஸ்டார்ட் பண்ணி விட்டார். இது எதுக்கு பண்ணுறாங்கன்னு கேட்டதுக்கு நம்ம வாட்ச்மேனு, இல்லை சார் எனக்கு தெரியலை அப்படின்னு சொன்னால், உனக்கு தெரியல எனக்கு புரியல அப்படின்னு சொல்லி, அதாவது இந்த ப்ரோமோக்கு டைட்டில் சொல்கிறாராமா. அவங்க ஏன் பஞ்ச் பண்ண சொல்கிறாங்க தெரியல சார், உங்களுக்கு தெரியல எனக்கு புரியல. சரி சார், சரி ப்ரோமோக்கு டைட்டிலை நீங்களே ரிவீல் பண்ணிட்டீங்க, ஓகே ஒன்றுமே புரியலை, இதுதான் ப்ரோமோவோட டைட்டில். சரி அடுத்து என்ன பண்ணார், இதே மாதிரி தான் எல்லாம் பண்ணுவாருன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். அப்படி தான் பண்ணுவார். ஸோ அதை முடிச்சுட்டு அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா பைக்கில் போயிட்டு இருக்கும்போது பின்னாடி ஒரு பிஜிஎம் போயிட்டே இருக்குது. என்ன பிஜிஎம் நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த ப்ரோமோவோட அந்த ஒரு ஒன்லைன் தான், ஒன்றுமே புரியலை.
நல்லா இருக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிக்னலில் நிறைய வண்டி நின்றுக்கிட்டு இருக்கு. அந்த சிக்னலில் ரெட் லைட், அதாவது ரெட் சிக்னல் போட்டிருக்கு. மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரியும், வண்டி ஓட்டுற எல்லாருக்குமே தெரியும் ரெட் சிக்னல் போட்டால் நிற்கணும், பச்சை போட்டால் கிளம்பணும்னு. ஆனால் நம்ம ஆளுங்க ரெட்டு சிக்னல் முடியுது. அதாவது இந்த விஷயம் எப்போ கரெக்டாக நடக்கும்னா, சிக்னல் விழுந்தோன்னு கூட நீங்கள் வந்து சொல்ல முடியாது. அந்த ஒரு நம்பரை வந்து அங்கே வந்து கண்டினியூவாக போயிட்டே இருக்கும். அந்த நம்பர் வந்து கவுண்டிங் வந்து கீழே குறைஞ்சிக்கிட்டே வரும். அது 10லேருந்தே ஆல்மோஸ்ட் 2-3 பேர் ஹாரன் அடிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவானுங்க. கரெக்டாக 1 விழுந்து 0 அடிக்கும் போது இவனுங்க முதல்ல சிக்னலை விழுங்கடா, சிக்னல் விழுகிறதுக்கு ஒரு 0 வந்தோடனே ஹாரன் அடிக்க ஆரம்பிச்சிருவானுங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த, அதாவது அடுத்த அந்த ஒரு கிளிப்லையுமே இவங்க வந்து ஹாரன் மேலே ஹாரன் அடிக்கிறானுங்க. அதுக்கு தான் விஜய் சேதுபதி, அதாவது அந்த இது க்ரீன் விழுந்தோடனே ஹாரன் அடிக்க ஆரம்பிச்சிடறானுங்க. அதுக்கு தான் விஜய் சேதுபதி கேட்குறாரு, விழுந்தவனு, அதாவது எப்படின்னா இவ்வளோ நேரம் அமைதியாக இருந்த நீங்கள் சிக்னல் விழுந்த உடனே எப்படா நீங்கள் ஹாரன் அடிக்கிறீங்க? முன்னாடி இருக்கிறவன் போனாதான்டா பின்னாடி இருக்கிறவன் போக முடியும். கிரீன் விழுந்த உடனே மாற்றி ஹாரன் அடிக்கிறாங்க. நீ ஹாரன் அடித்தா மட்டும் அவங்க போயிடுவாங்களா அப்படின்ற மாதிரி தான் விஜய் சேதுபதி கேட்குறாரு. முழுக்க இது வந்து நடைமுறையில் நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயந்தான். குறிப்பாக சொல்லப்போனோம்னா இது ஏன் பண்ணுறாங்கன்னு நான் ஒரு விஷயம் யோசித்தேன். என்னென்னா, சப்போஸ் முன்னாடி நிற்கிறவன் பைக்குக்காரனாக இருந்தால் பிரச்சனையே இல்லை, சிக்னலை பார்த்த செகண்ட் அவன் கிளம்பிடுவான். ஆனால் முன்னாடி நிற்கிறவன் கார்காரனோ இல்லை வேறு ஏதாச்சும் பெரிய வண்டிக்காரன்னு நின்னாங்கன்னா இந்த மாதிரி சிக்னலில் நின்னோன்னே ஃபோனை நோண்டுறதுக்குன்னே அவங்க ரெடியாக இருப்பானுங்க. கரெக்டாக சிக்னல் விழுந்தோன்னே ஃபோன் எடுத்து வச்சுக்குவாங்க. சிக்னல் க்ரீன் ஆகி ரொம்ப நேரம் ஆச்சுடா, அப்போ வரைக்கும் ஃபோனை நோண்டிக்கிட்டு தான் இருப்பாங்க. அதுக்காகவே நம்ம ஆளுங்க, நம்ம பைக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. உண்மையிலே கார்காரனை வெறுப்பேற்றுறதுக்காகவும் சிக்னல் விழுந்தோன்னே ஹாரன் அடிப்பானுங்க. ஸோ இது வந்து நார்மலாக நடக்கிற விஷயந்தான். இது நமக்கு தெரியல அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் சேதுபதி சொல்கிறாரு. இது நமக்கும் புரியலை. ஸோ அடுத்த கிளிப்பே பார்த்தீங்கன்னா ஒரு மக்கள் நிறைய பேர் வந்து கூட்டமாக நின்று எதையோ ரொம்ப என்ன சொல்கிறது ஆர்வமாக பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னடான்னு பார்த்தா ஜேசிபி குழி தோன்றதை பார்த்துக்கிட்டு இருக்காங்களாம். அதுக்கு தான் நம்ம விஜய் சேதுபதி கேட்குறாரு, ஏன்டா ஜேசிபி குழி தோன்றது என்னடா அதிசயம் மாதிரி உட்காந்து நின்று பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி தான் அவர் சொல்லுவார். ஆப்வியஸ்லி இப்போவுமே ஜேசிபியோ ஏதோ ஒரு விஷயம் பெரிய ஒரு என்ன சொல்கிறது மெஷின் பண்ணிக்கிட்டு இருந்துச்சுன்னா நாம் அதை பார்க்காம போகவே மாட்டோம். ஸோ இதேமே நல்லா தான் அவர் சொல்லியிருக்காரு. ஜேசிபி குழி தோன்றத படம் மாதிரி பார்க்குறாங்க. இது ஏன் பண்ணுறீங்கன்னு யாருக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. ஆனால் அடுத்த கிளிப்பை பார்த்தீங்கன்னா படம் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இங்கே இருக்கிறவங்க படத்தை பார்க்காம மொபைலில் ரீல்ஸை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இது என்னமோ ஒரு வாஸ்தவமான விஷயம். இது வந்து எனக்கு தெரிஞ்சு நிறைய ஃபீல்டு ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி நிறைய கேஸ் இருக்குங்க. படம் பார்க்க போனால் ஒரு உன்னிப்பாக படத்தை பார்க்குறது கிடையாது. ஆனால் இவங்க ரீல்ஸ் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிறவங்க கூப்பிட்டு ஏதாவது சொன்னால் கூட அவங்களுக்கு கேட்காது. அது வரைக்கும் ரீல்ஸாக பார்த்து தள்ளிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்டா ரீல்ஸ் பார்க்குறதுக்காகவே பிறந்தீங்களாடான்னு கேட்குற தோணும் நமக்கு. அந்த லெவலுக்கு காதில் ஒன்று விழுகாத அளவுக்கு ரீல்ஸை பார்த்துக்கிட்டு இருப்பானுங்க. அதைத்தான் நம்ம விஜய் சேதுபதி, ஏன்டா எந்த தேவையில்லைன்னு சொல்லி நம்ம கிளம்பி போகணுமோ அங்கே போய் ஆர்வமாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, எதை பார்க்கணும்னு சொல்லி நம்ம பணம் கொடுத்து உள்ளே வந்திருக்கோமோ அதை பார்க்காம ஃபோனை நோண்டிக்கிட்டு இருக்கீங்களேடான்னு சொல்லி நம்ம விஜய் சேதுபதி கேட்பார். ஆனால் படம் பார்க்க வந்த இடத்துல ரீல்ஸாக பார்த்து தள்ளுறாங்க. இதுக்கு நம்மக்கிட்ட இருக்கிற ஒரே பதில் என்னன்னா, எல்லா படமும் மகாராஜா மாதிரி இருந்துட்டா யாருமே ஃபோனை நோண்ட மாட்டாங்க. சில படங்கள் தப்பி தவறி வேறு எது மாதிரி ஆகிப்போச்சுன்னா ஃபோனை நோண்டி தானங்க ஆகணும். அடுத்து இன்னொரு கிளிப்பில் ஒருத்தர் சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கார், சாப்பாடு சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த சர்விங்கில் தோசை கொடுக்குறாங்க. என்ன தோசையா? நூடுல்ஸ் தோசையா? என்னடா புது வெரைட்டியாக இருக்குது. நூடுல்ஸ் மோஸ்ட்லி தனியாக தான் சாப்பிட்ணும், அப்போ தான் அதோட டேஸ்ட்டு. தோசை தனியாக தான் சாப்பிட்ணும், அது தனி டேஸ்ட்டு. ஆனால் இவங்க ரெண்டையும் கம்பேர் பண்ணி நீங்கள் சாப்பிட்றீங்களேன்னு சொல்லி பார்க்குற மாதிரி தான் நம்ம விஜய் சேதுபதியோட அந்த ஒரு என்ன சொல்கிறது அந்த ரியாக்ஷனே இருக்கும். அடுத்த கிளிப்பில் ஒரு பொண்ணும் பையனை நின்றுக்கிட்டு மூஞ்சியை மறைச்சு செல்ஃபி எடுக்கிறாங்களாம். இதுக்கு நமக்கு என்ன சொல்ல தோணுதுன்னா, சார் இவங்க மூஞ்சியை வாச்சு மறைக்கிறாங்களேன்னு சொல்லுங்கள் சார். ஏன்னா இப்போ ரீல்ஸை திறந்தா மூஞ்சியை தவிர மற்ற எல்லாத்தையும் காட்டி ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்களை கொஞ்சம் திருத்துற மாதிரி ஏதாவது ஒரு கருத்தை சொல்லிட்டு போங்க சார். நல்ல வேலை இந்த கிளிப்பில் வேறு எதையும் காட்டாம விட்டீங்களே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அடுத்து நம்ம விஜய் சேதுபதி படுத்து தூங்கிக்கிட்டு இருக்காரு. பக்கத்துக்கு அவர் கையில் பார்த்தீங்கன்னா ஒரு டிக்ஷனரி புக்கு இருக்குது. புக்கு இருக்கும்போது அங்கே ஒரு பக்கம் டிவி ஓடிக்கிட்டு இருக்குது. எதுக்குடா சம்மந்தமே இல்லாமல் டிவி ஓடிக்கிட்டு இருக்கும்போது இவர் மட்டும் படிக்கலாமான்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா
டிவியில் ரொம்ப ஏதாவது அந்த இங்கிலீஷே நமக்கு தெரியாது, அந்த லெவலுக்கு அந்த இதில் வந்து இங்கிலீஷை வந்து வாரி வாரி இறச்சிக்கிட்டு இருப்பாங்க. நமக்கு அது என்னன்னு, அது எந்த விஷயத்துக்காக அந்த சொல்கிறாங்க, எதுக்காக அதை சொல்கிறாங்க, அதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சால் தானே நம்ம கரெக்டாக அதில் வந்து உன்னிப்பாக நின்று பார்க்க முடியும். அது தெரியாமலே படம் பார்த்தா என்னையா பார்க்க முடியும். அதுக்காகத்தான் நம்ம விஜய் சேதுபதி டிக்ஷனரியை கையில் வச்சு அவங்க சொல்கிறது ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தத்தை தேடிக்கிட்டு இருப்பாப்புல. இது இதுக்கு முன்னாடி வந்த சீசனுக்கும் பொருந்தும். ஏன்னா கமல் சாரை எல்லாருக்குமே தெரியும், இங்கிலீஷு பிச்சு உதறிடுவார். பட் நம்ம விஜய் சேதுபதி அந்த அளவுக்கு அவர் வந்து இங்கிலீஷ் பேச மாட்டார். ஸோ அதை வந்து சரி பண்ணணும் அப்படின்றதுக்காக மேபி அவர் வந்து இங்கிலீஷை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து அதில் நல்லா தேறி வர்றாரு அப்படின்றத காட்டுறதுக்கு ஒரு சிம்பாலிக்காக கூட பண்ணலாம், சொல்கிற மாதிரி கூட இருக்கலாம். அடுத்த கிளிப்லேயே நம்ம விஜய் சேதுபதி கோயிலிருந்து வெளியே வந்துக்கிட்டு இருப்பார். அப்போ எங்கேயோ போகிறதுக்கு ஆட்டோக்காரன்ட்ட, யோ சைதாப்பேட்டை வர முடியுமா? முடியாது. இங்கே வர முடியுமா? முடியாது. அங்கே வர முடியுமா? முடியாது. அதுக்கு தான் விஜய் சேதுபதி இப்போ நான் 3 கேள்வி கேட்டேன்ல, நீ ஏதாச்சும் என்ன 3 கேள்வி கேட்டால் அதுக்கும் முடியாது அப்படின்னு சொல்லிடுவாப்புல. அதுக்கு நம்ம விஜய் சேதுபதியோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னா, ஏன்டா எங்கேயுமே போக முடியாதுன்னு சொல்கிறியே, அப்புறம் என்ன இதுக்கு நீங்கள் ஆட்டோ நின்றுக்கிட்டு இருக்க? ஆட்டோனாலே ஒருத்தவங்க கஸ்டமர் யாராவது வந்து இங்கே போகணும் அங்கே போகணுன்னு சொன்னாங்கன்னா சரி சார் வாங்க போகலான்னு சொல்லி கூப்பிட்டு போகிறவனை தான் பார்த்துருக்கேன். ஆனால் இவங்க என்னடானா எங்கேயுமே வர மாட்டேன்னு சொல்லிட்டு எதுக்கடா எங்கே நின்றுக்கிட்டு இருக்கீங்க, எங்கேயாச்சும் போய் ஷட்டரில் போய் போட்டு படுத்து தூங்க வேண்டியதானே அப்படின்ற மாதிரி தான் நம்ம விஜய் சேதுபதியோட ரியாக்ஷனும் இருந்துச்சு. அடுத்த கிளிப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு வண்டியை ரிவர்ஸுக்கு பின்னாடி எடுத்துக்கிட்டு இருக்கும். எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. அதாவது அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ரிவர்ஸ் எடுக்கும்போது அந்த காரில் வந்து ஏதோ ஒரு பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கும்போது ரிவர்ஸ் எடுக்கிற அந்த பொண்ணு பாட்டு சவுண்டை கம்மி பண்ணுது. ஆனால் எனக்கு அந்த இதில் என்ன ஒரு டவுட்னா, எவனாச்சும் அறிவு இருக்கிற எவனாச்சும் பின்னாடி போஸ்ட் மரம் நின்று இருக்குது, அந்த போஸ்ட் அந்த இது இருக்குது, அது இருக்கிறத பார்த்துக்கிட்டே நீ போய் எடுப்பியா? இல்லை பார்க்கிங் தான் பண்ணுறேன்னா ஆல்ரெடி அந்த கார் பார்க்கிங் பண்ணி தானமா இருக்குது. ஏன்னா நான் என்ன கேட்குறேன்னா, ஆல்ரெடி அந்த இடத்துல ஒரு 4-5 கார் நிற்கிது, அது நிற்கிறதோ ஒரு கொஞ்சம் தள்ளி தான் நிற்கிது. ஆனால் இந்த பொண்ணு வந்து போஸ்ட் மரத்தில் இடிக்கிறதுக்கு முன்னாடி பார்க் ஆகி தான் நிற்கிது. ஏம்மா நீ முன்னாடி போகிறதுக்கு வண்டி எடுத்தியா, இல்லை வேணுக்குனே போஸ்ட் மரத்தில் இடிக்கணும்னு நீ வந்து பண்ணுறியான்னு தெரில. ஏன்னா நம்ம விஜய் சேதுபதி சொல்ல வந்தது என்னென்னா, பாட்டை நிப்பாட்டினா பின்னாடி ரிவர்ஸ் எடுக்க முடியும்னு சொல்லி எப்படா சொல்கிறீங்கன்னு சொல்லி இவர் கேட்குறாரு. நான் என்ன கேட்குறேன்னா, போஸ்ட் மரம் இருக்கும் போது எதுக்குங்க ரிவர்ஸ் எடுக்கிறீங்கன்னு தான் நான் கேட்குறேன். பாட்டை நிறுத்தினாதான் கண்ணு தெரியுமா? அதுவே நமக்கு புரியலை. ஏன்னா இவங்க எடுத்து வச்சிருக்கிற ப்ரோமோ லட்சணம் அந்த மாதிரி. சரி, அடுத்த கிளிப்பு பார்க்க போனோம்னா ஒரு பேங்க் மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போது ஒரு கஸ்டமர் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் எனக்கு வந்து புதுசாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுன்னு சொன்ன உடனே அங்கே இருக்கிற அந்த அம்மா, அதாவது அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த அம்மா கண்ணாடி கழட்டிட்டு என்ன அப்படின்னு கேட்குது. அதுக்கு நம்ம விஜய் சேதுபதியோட ஒரு வாய்ஸ் ஓவர் வருது. கண்ணாடி கழட்டினா காது கேட்குமான்ற மாதிரி ஒரு விஷயம் கேட்குறாங்க. சார், ஸ்டேட் பேங்க்குக்கெலாம் நீங்கள் போயிருக்கீங்களா இல்லையா? ஸ்டேட் பேங்க்கில் போய் பாருங்கள், அவங்க பண்ணுற தில்லாலங்கடியில் டே எனக்கு அக்கௌண்ட்டே வேணாண்டான்ற லெவலுக்கு நீங்கள் போயிடுவீங்க. அந்த லெவலுக்கு நம்ம பாடாப்படுத்துவாங்க. இதெல்லாம் டெய்லி நடக்கிறது தான், உங்களுக்கு தான் புதுசாக இருக்குது. ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், கண்ணாடியை கலட்டினாதான் காது கேட்குமா? ஸோ இதோட இந்த ப்ரோமோ முடியுது. நம்ம விஜய் சேதுபதி வந்து ஓகே இவங்க வரப்போகிறவங்கலாம் ஒரு என்ன சொல்ல, ஒரு லெஜெண்டாக பெரிய லெஜெண்டாக வரப்போகிறாங்க, அவங்க பண்ணக்கூடிய விஷயம் நமக்கு ஒன்றுமே புரியாது, போகத்தான் புரியுன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி முடிக்கிறாப்புல. நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் எப்படி வேணால் ஆளை கூட்டுவாங்க, அவங்க என்ன லட்சணத்தில் இருக்காங்க நாங்கள் பார்க்குறோம். அவங்க இருக்கிறத முக்கிய விட நீங்கள் எந்தெந்த மாதிரி ஆளுங்களை வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கீங்கன்றத நாங்களும் பார்க்குறோம். இப்போது இவர் சொல்கிறபடி பார்க்க போனோம்னா, இதுக்கு முன்னாடி நம்ம ரொம்ப பின்னாடிலாம் போவேன்னா, இதுக்கு முன்னாடி வந்த சீசனே பார்ப்போமே, இதில் நிறைய லெஜெண்டெலாம் இருப்பாங்க. அந்த லெஜெண்டெல்லாம் பார்க்கும்போது சொல்லவே வேணாம். ஆனால் 1-2 பேர் தெளிவாக பேசக்கூடியவங்களும் இருப்பாங்க, அதிகமாக பேசக்கூடியவங்களும் இருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ்லாம் நம்ம பார்த்தோம். அவங்க பண்ணுறது ஸ்டார்டிங்கில் ஒன்றும் புரியாது, கடைசியில் போகத்தான் நமக்கு புரியுன்ற மாதிரி அவங்களும் பண்ணி விட்டாங்க. கடைசியில் ஒருத்தர் டைட்டில் வின் பண்ணிட்டு போனார், முத்துக்குமரன் வந்து டைட்டில் வின் பண்ணிட்டு போனார். நாமளுமே மோஸ்ட்லி முத்துக்குமரனுக்கு சப்போர்ட் பண்ணோம். அந்த மாதிரி ஸ்டார்டிங்லே யாரையுமே நீங்கள் வந்து இவங்க சரியாக தான் பண்ணுறாங்க, தப்பாக தான் பண்ணுறாங்கன்னு சொல்லி ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடாதீங்க.
போக போக அவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்களே டிவியை போட்டு உடச்சிடுவீங்க. அந்த லெவலுக்கு அவங்க பண்ணுவாங்க. அதுக்கு நீங்கள் ரெடி ஆகிக்கங்கன்ற லெவலுக்கு தான் நம்ம வந்து விஜய் சேதுபதி சொல்லியிருக்காப்புல. பாஸ் சீசன் 9 பார்க்க தான் புரியும், போக போக தான் தெரியும். ஸோ இதைத்தான் நம்ம விஜய் சேதுபதி ஒன்றுமே புரியலையேன்னு இந்த ப்ரமோ முழுக்க சொல்லிட்டு வந்திருக்காரு. இதுக்கு முன்னாடி வந்த ப்ரமோ, அதாவது இதுக்கு முன்னாடி வந்த சீசனோட ப்ரமோவில் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் சேதுபதி ஆண்டவரை தரமாக கிளின்னு கிழிச்சு வச்சுருப்பாரு. எனக்கு விஜய் சேதுபதின்னு இல்லை, விஜய் டிவியே போட்டு பொழந்துருக்கோம். வள கொலன்னு பேசக்கூடாது, வெட்டு 1 துண்டு 2 போடணும், அப்படி இப்படின்லாம் சொல்லிடுவி ஆண்டவரை தான் பொழந்த மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நாட்டில் நடக்கக்கூடிய சில என்ன சொல்கிறது, நமக்கே புரியாத 2-3 விஷயங்களை, நிறைய விஷயங்களை எடுத்துகிட்டு வந்து காட்டியிருக்காங்க. ஓகே, இது வந்து டெய்லி லைஃப்பில் நம்ம கூட நடக்கக்கூடிய அந்த விஷயங்கள் தான். ஸோ அதையே நீங்கள் வந்து கரெக்டாக இது பண்ணி அதையே நீங்கள் வந்து ஏற்றுக்கிறீங்கன்னா இவங்க வரப்போகிறவங்க ஒரு லூஸாக கூட வரலாம், பைத்தியமாக கூட வரலாம், நம்மளை பைத்தியமாக்குறவங்களா கூட வரலாம். அதை நாமளாக தான் ஏற்றுக்கணும். அதை ஏற்றுக்குவோம். ஏன்னா ரிவ்யூ பண்ணணும்னு முடிவாகி போச்சு, பண்ணுவோம், ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். டெய்லி இவங்களோட தான் பார்க்கணும். ஸோ அவ்வளோதான், இதோட ப்ரமோ வந்து முடிச்சிட்டாப்புல. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அக்டோபர் மாதம் தான், மேபி அக்டோபர் இல்லை செப்டம்பர் லாஸ்ட்டு கிராண்ட் லான்ச் பண்ணாலும் பண்ணுவாங்க. ஏன்னா மோஸ்ட்லி நம்ம பார்த்துருக்கோம், பிக் பாஸ் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் தான் தீபாவளி அங்கே கொண்டாடுவாங்க, அப்புறம் நியூ இயரும் கொண்டாடுவாங்க. மோஸ்ட்லி பொங்கல் வரைக்குமே பிக் பாஸ் வந்து ஓடிக்கிட்டு தான் இருக்கும். ஸோ மேபி எனக்கு தெரிஞ்சு தீபாவளிக்கு முன்னாடியே இந்த பிக் பாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்கன்னு எனக்கு தோணுது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பட் இந்த ப்ரோமோவில் சப்போஸ் உங்களுக்கு டீகோடிங் எதுவும் பண்ணியிருந்தீங்கன்னா அதையுமே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் இதை நான் கவனித்து அதை நீங்கள் சொன்னதை நான் அந்த வீடியோவில் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த ப்ரொமோக்கு நாம் பண்ண டீட்டெயிலிங் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டட்டா, பை பாய்.